அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க இந்த பில் வரும்போது வெளிநடப்பு செய்ய போறாங்க. இது ஒரு தமிழகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஒரு பக்கம் தாவேகாவினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் பேசினதும், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இங்கே தோழர் சொன்னது மாதிரி நம்ம ராகுல் காந்தி இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரயோகம் பண்ணதும், ஆக திமுக நிலைப்பாட்டை மாற்றி விட்டது என்ற கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துதான் இவங்க ஒரு பார்லிமெண்ட் நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டினதும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்ததும். சட்டமன்ற தீர்மானம் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக அதில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த தீர்மானத்தை ஆதரித்த உடனேயே தாவேகாவுக்கு ஒரு சூழல் மாறி போச்சு. அப்போ எதிர்ப்பாங்க, நம்ம இந்த இதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஆதரிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் இப்போ இவங்க எப்பவுமே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட பிஜேபியினுடைய கொள்கையை விமர்சனம் செய்து தேர்தல் நேரத்திலும் சரி, இந்த தேர்தல் முடிந்து இன்னைக்கு ஆட்சிக்கு 100 நாளை கடந்திருக்கக்கூடிய நிலையிலும் சரி, எந்த கொள்கையை அவர்கள் எதிர்த்து பேசியிருக்கிறார்கள் ஒரே சொல்ல முடியுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க தோழர் முல்ல தொட்டு காட்டினது மாதிரி இந்த மறு வரையறைன்றது ஏதோ மாநிலங்களுடைய உரிமையை குறைப்பதற்காக மட்டும் நான் நினைக்கல. அதாவது அவங்களுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மாநில உரிமை மட்டுமல்ல, மாநிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. மாநிலங்களே இல்லாத ஒரே தேசம் தான் அவங்களுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அதை நோக்கி தான் இப்ப அவங்க பயணப்பட போறாங்க. அதுல மிக முக்கியமாக முஸ்லீம்கள், தலித்துகள் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்துவது என்பது அவர்களுடைய ரகசிய செயல் திட்டம். முஸ்லீம்களை வெளிப்படையாகவே செய்வாங்க. தலித்துகளை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி செய்ய போறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்ப அசாம்லயும் காஷ்மீர்லயும் செய்ததுன்றதெல்லாம் இன்னைக்கு நாடு முழுக்க இன்னைக்கு பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், குஜராத் ஆகட்டும், இங்கெல்லாம் 20 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் இல்லாமலே ஆட்சியில் இருக்கிறாங்க. 35% அசாம்ல முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது 35%. ஆனால் அங்க ஆட்சியில சட்டமன்றத்தில் இல்லாத ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கக்கூடிய ஆட்சிகளாக இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய பாஜக ஒரு முஸ்லீம் எம்பி கிடையாது, ஒரு அமைச்சர்கள் கிடையாது. அப்போ ஒரு மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமலேயே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு மோசமான நிலையில சொன்னா கண்டிப்பாக ஒரு ரகசிய செயல் திட்டத்தோடு தான் இந்த மறுவரையறை என்ற தொகுதி மறுவரையறைக்கு அவங்க வந்திருக்காங்க. அதனால இதை நீங்க 7.18% அளவுக்கு இருந்தால் நாங்க இதை ஏற்றுக்கொள்வோம் அந்த நிலைப்பாட்டையே நம்ம மறுபரிசீலனை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.